போகிறோம். ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸில் இருக்க ஜிடி மியூசியம் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இங்கே கார் மியூசியம், சயின்ஸ் மியூசியம் அண்ட் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்டல் சென்டர்னு 3 மியூசியம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரு ஆனதுமே இந்த டிஸ்பிளேயில் என்ட்ரி டிக்கெட்ஸ் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். எதர் நீங்கள் தனித்தனியாக எடுக்கலாம், இல்லை காம்போ பேக்காகவும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் கார் மியூசியம் காம்போ பேக்காக எடுத்திருக்கோம். ஆள் இன்ச்சே திரும்ப மாட்டேங்குது, அங்கே மட்டும் தான் பார்த்து கேட்குது. 1893 to 74. இந்த பாலோட மூமெண்ட்டு என்னென்ன சயின்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. கிரேவிட்டி, ஃப்ரிக்ஷன், அந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக கார் மியூசியம் வரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பேண்ட், ப்ளூ கலர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணணும். சயின்ஸ் மியூசிக் வந்து எல்லோ கலர் கொடுத்துருப்பாங்க. காரோட வீல் கான்செப்ட் வந்து மாட்டு வண்டியிலிருந்தும் பானை செய்யறதுலேருந்து தான் வந்திருக்கு. குட்டி மாட்டு வண்டி சக்கரம் மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்ருக்கீங்களா? இதுதான் பென்ஸோட ஓல்டஸ்ட் கார் இந்தியாவிலேயே. இது வந்து பார்த்திங்கன்னா வுடன் வீலு, கோயம்புத்தூர் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. பென்ஸே வந்துட்டு மாட்டு வண்டி சக்கரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த காலத்தில். ஸோ இந்தியாவில் மன்னர் ஆட்சிகளில் குதிரை வண்டி யூஸ் பண்ண மாதிரி ஃபாரினில் வந்து ஃபஸ்ட்டு குதிரை வண்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க 17th century வரைக்குமே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டீம் பவர் கண்டுபிடிச்சி ஸ்டீம் என்ஜின், சின்ன சின்ன டாக்ஸிஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லண்டன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபாரினில் தான் ஃபஸ்ட் ஆகுது. அங்கிருந்து 1803 லண்டனு, இட்டாலி, அப்புறம் அமெரிக்கா எல்லாமே வந்துட்டு ஸ்டீம் என்ஜினு. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் என்னென்ன டைப் ஆஃப் வீலர் கார்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் தான் ஃபஸ்ட்டாக குதிரை இல்லாமல் 1897 டாக்ஸி வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற கண்ட்ரீஸில் வந்துட்டு ஸ்டீம் பவர் யூஸ் பண்ணி கார்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் வீலர் பற்றினு பார்த்திங்கன்னா பென்ஸோட ஃபஸ்ட் இன்வென்ஷன். பட் இது சேஃப் இல்லை, டேஞ்சரஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்குன்னு சொன்னதால் பென்ஸோட ஒய்ஃப் அவருக்கே தெரியாமல் கிட்டத்தட்ட 106 கிலோமீட்டர் வந்து இதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க டு ப்ரூவ் இட் இஸ் சேஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்டோடது. இது வந்து டி ரோட்ஸ்டர். இது 1926 வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில். இது மாதிரி மற்ற இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கார்ஸ் தான் இருக்கும். இயர்லி 90s அதுக்கப்புறம் வந்துட்டு வந்த மாடல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கம்பெனிலேருந்தும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு அதோட என்ஜின்ஸ் எல்லாம் கூட சிலது வந்துட்டு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மோஸ்ட்லி கிரவுண்ட் ஃப்ளோர் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த கார்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்தியன் கார்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பெருசாக டைம் எடுக்காது. பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறையா ஃபாரின் கார்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து புதுசாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். நான் ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன். படையப்பால் நீலாம்பரி யூஸ் பண்ணுன்னா இந்த பட்டர்ஃப்ளை கார் வந்து பார்த்திங்கன்னா KS ரவிக்குமார் அவர்களோட ஓன் காரு இந்த மூவிக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த கார் எவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சுன்ட்டு வந்துட்டு 90s கிட்ஸ்க்கு தெரியும். இதை வந்துட்டு நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ இது வந்து டொயோட்டாவோட மேனுஃபேக்சர் ஜப்பான்லேருந்து 1991.
கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில என்ஜின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணனதும் இருக்குது, ஓல்ட் டெக்னாலஜி, அண்ட் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஒரு சில என்ஜின்ஸும் இருக்குது. என்ஜின்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டியரிங் அண்ட் கியர் பாக்ஸ், கூலிங் சிஸ்டம் மாடியூல் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஒரு சிலதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பார்க்க முடியும். இதில் வந்து க்ரீன் கலர் பட்டன் இருக்கும் இந்த செட்டப்பில். ஸோ அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு என்ஜின்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகும். மற்ற கியர், ஸ்டியரிங் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். பக்கத்துலேயே இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பிக்டோரியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ண காரு. 1967 ஒன்று, 36 ஒன்று. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ். இது ரெண்டுமே வந்துட்டு ஃப்ரான்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணின கார்ஸு. இது வந்து கமல்ஹாசன் வந்து இந்த தசாவதாரம் படத்தில் ஓட்டின வண்டி. இது மிஸ்டர் பிக் பேக், அதுதான் இது. இந்த புகையெல்லாம் முன்னாடி போகிற மாதிரி தான் இருக்கு. இது கமல்ஹாசன் ஓட்ட வண்டி தான். ஜப்பான் கார், கிட்டத்தட்ட இந்தியன் கார் மாதிரி தான் இருக்கு. இங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. பிஸியாக இருக்கிறேன். கேமரா 360 டிகிரி ரொட்டேஷன். என்ன குட்டி என்ன பண்ணுது? குதிதா, ஒரே குதிதா. ஜெர்மனி. இது வந்து பிஜிஎம்ஐல வர இந்த கார். ஸோ இந்த பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1949 ஜெர்மனியில் மேனுஃபேக்சர் பண்ணினது. இது வந்து ஜிடி நாயுடுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது அவரோட ஃபேவரட் கார் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் மூவிஸு, கொரியன் மூவிஸ்லலாம் வந்துட்டு சினி பீப்புள் அண்ட் பொலிட்டிக்கல் பீப்புள் போவாங்க. அந்த மாதிரியே இருக்குது. ரொம்ப நீளமான காரு.
கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்மோஸ்ட் எல்லா கார்ஸும் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம் இந்தியன் கார்ஸ் பார்க்குறக்கு. ஸோ அது போகிற வழியில் தான் இந்த மாதிரி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து அனிமல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி டிரான்ஸ்போர்ட் எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு ஜிடி நாயுடுவோட இனோவேஷன் அண்ட் இந்தியன் கார்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 1937 வந்துட்டு எலக்ட்ரிக் கார்ஸை இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணினவர் தான் வந்து ஜிடி நாயுடு. அந்த அளவுக்கு அவருக்கு சயின்ஸ்லையும் டிரான்ஸ்போர்ட்லேயும் ஆட்டோமொபைல்லையும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அண்ட் நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த பஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு இனோவேஷன் தான். பழனி, உடுமலை, கோவையில் ரூட்டில் வந்துட்டு பேசஞ்சர் பஸ்ஸாக வந்துட்டு ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல்லடம், கோயம்புத்தூரில் ஸ்மார்ட் பஸ் சிஸ்டம் கொண்டு வந்தவரும் வந்து ஜிடி நாயுடு தான். 1937 இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தமாக எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு வந்து தேவைப்படுற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாததால் அவரால் அதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. இந்த பஸ்ஸில் ஜிடி நாயுடு என்ன இன்வென்ட் பண்ணார் அப்படின்னா, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வந்துட்டு உலகம் ஃபுல்லாகவே வந்து பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வந்துச்சு. அந்த டைமில் மரக்கட்டைகளை யூஸ் பண்ணிவிட்டு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஃபியூயலாக யூஸ் பண்ணுற ஒரு கேஸ் யூனிட் வந்துட்டு கண்டுபிடிச்சார் ஜிடி நாயுடு. அது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, டிரான்ஸ்போர்ட் கேள்விக்குறியாக இருந்த டைமில். இது வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்துட்டு பிரச்சாரத்துக்காக யூஸ் பண்ண ஒரு பஸ்ஸு 1930s. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பழமையான டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது புல்டாக் கார்ட். ஸோ இது வந்து மாட்டு வண்டி தான், வேறு எதுவும் இல்லை. இது வந்து டெக்கரேட் பண்ணின ஒரு மாட்டு வண்டி. இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் மியூசியம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் மியூசியம் போக போகிறோம். அதுக்கு முன்னால் யாராவது சாப்பிட்ணும் நினச்சிங்கன்னா, ஒரு ரெஃப்ரெஷ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் இருக்குது. பீஸா, பர்கர், சாண்ட்விச், அதுக்கப்புறம் டீ, காஃபி, ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்களும் சாப்பிட்டு வேனுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்ததால் ஃபுட் கோர்ட் வீடியோ வந்து எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் மியூசியம் போக போகிறோம். என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. நீங்கள் என்ட்ரன்ஸில் சயின்ஸ் மியூசியமுக்கான அந்த பேண்டு எல்லோ கலர் பேண்ட் காட்டிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு செட்டப் இருக்கும். ஜுராசிக் மாடல் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிடி நாயுடு அவர்களோட சில வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே ப்ளே ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்டோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு பார்க்க வேண்டிய கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 hour தேவைப்படும் சயின்ஸ் மியூசியமுக்கும். ஸ்டார்டிங்கில் கால்குலேட்டர்ஸ் எல்லாமே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண கால்குலேட்டர்ஸ் கிட்டத்தட்ட இதுவே வந்து கம்ப்யூட்டர் சைஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ரைட்டர்ஸ். ஸோ எவ்வளோ பெரிய டைப்ரைட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அது எல்லாமே இங்கே இருக்குது. இதில் வந்து ஒரு யூனிக்கான தமிழ் டைப்ரைட்டர் கூட வந்து வச்சுருந்தாங்க. சந்துரு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்துட்டு ஒரு எனர்ஜி வீல். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் சுற்றுறீங்களோ அவ்வளோ அதிகமாக வந்து வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். அது வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் அப்படிங்கிறதும் இந்த லைட் வந்துட்டு இண்டிகேட் பண்ணும், மீட்டரில் வந்து தெரியும். இதோட கான்செப்ட் வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. வாக்கிங் போகிற மாதிரி நீங்கள் வந்து இதில் போயிட்டு இருந்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணலாம். இங்கே வர நிறைய பேருக்கு தெரியாது இது நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சைடில் இருக்க வீல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டுருக்கு இந்த ஃபுல் செட்டப்பும். ஸோ அடுத்து வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் வந்தாச்சு. இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும்
புது புது கம்ப்யூட்டர்ஸ் வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டிஸ்பிளேயில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஐபேட்ஸ், ஃபோன்ஸ் கூட வந்து வச்சுருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் அதுவும் இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியல் பென் ட்ரைவ் இருக்குது. மீன்ஸ் பென் ட்ரைவ் வந்துட்டு எப்படி அந்த நேம் வந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிஷியலாக வந்துட்டு ட்ரைவ்ஸ் எல்லாமே பென் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பென் ட்ரைவ்ஸ்னு பேர் வந்துச்சு போல். கம்ப்யூட்டர்ஸோட ஒரு இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே சிலது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 90s கிட்ஸு சாங்ஸு மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்த சிடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டர்ஸு, ஒயிட் அண்ட் பிளாக் கலர் பிரிண்டர்ஸு, அப்புறம் வந்துட்டு நிறைய மாடல்ஸ் இருக்குது இங்கே. அடுத்த இன்டர்னல் அசம்பிளி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மெமரி அண்ட் டிஸ்க்கு வந்து எவ்வளோ பெரிய யூனிட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்து கம்ப்யூட்டர்ஸில், விண்டேஜ் கம்ப்யூட்டர்ஸு. ஸோ இந்த ஐபிஎம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியில் மேனுஃபேக்சர் பண்ணது 1967. மோஸ்ட்லி 1950க்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாடல் எல்லாமே எவால்வ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் டியூப்ஸு, அதுக்கப்புறம் பேப்பர் ஷெட்டர். ஸோ நிறைய மிஷின்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவே. சயின்ஸ் மியூசியம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அதனால தான் வியன் தூங்கிருச்சு. ஆமாம். இங்கே வந்து ஃபுல்லாக கேமராஸ் அண்ட் அப்போ யூஸ் பண்ண லைட்டிங் டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கொடை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து 90s கிட்ஸோட இயர்லி என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ், ரேடியோஸு, அதுக்கப்புறம் டிவிடி பிளேயர்ஸு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஜிடி நாயுடு சயின்ஸ் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பொருட்கள், அதோட டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இட்ஸ் மெமரி ரீகலெக்ஷன். ஸோ இது எல்லாமே 70s 80s ரேடியோ மாடல்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண டெலிவிஷனு. ஸோ இதை வந்து இங்கே மியூசியமில் வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா டிவி யூனிட்ஸ் இருக்குது. இதில் சிலதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ரொம்ப பழைய மியூசிக் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கான்சர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆம்ப்ளிஃபையர். இது யாரோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க மியூசியமுக்கு. இது மட்டும் இல்லாமல் கிச்சன் அப்ளையன்சஸ், அப்புறம் வந்துட்டு ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, வெசல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. சில பழைய கலெக்ஷன்ஸும் இருக்குது, ப்ளஸ் ரீசண்ட் 2020s வந்ததும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி மிஷினு. அதே மாதிரி மற்ற 2 மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. தோசை மிஷின் நினைக்கிறேன்.
உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எண்டில் இருக்க இந்த 3D ஹோலோகிராம் அதுக்கப்புறம் தெர்மல் இமேஜெல்லாம் வந்து பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜுராசிக் பீரியடில் கிடச்ச ஒரு அம்மோனைட்டோட 1000x மேக்னிஃபை பண்ணி வச்சுருக்க இமேஜ். தென் நீங்கள் தெர்மல் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா தெர்மல் இமேஜ். இது நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டு, இந்த கழுத்துக்கிட்ட தான் நிறைய ஹீட் இருக்குது. என் கண்ணாடியில் ஹீட் இல்லை, அதனால இருக்காது பார்த்து. இந்த பாக்கெட்டில் கேமரா வச்சுருக்கேன், அது மட்டும் நல்லா ஹீட்டாக தெரியுது. இதோ இது எவ்வளோ ஹீட்டாக இருக்கு. தெர்மல் இமேஜ் கேமரா இங்கே வச்சுருக்காங்க, அதுதான் நம்ம ஷூட் பண்ணுது. அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா இது மூவிங் பில்டிங்ஸ் போல், மூவிங் பெனோரமா. ஸோ நான் இப்படி வரும்போது அந்த பில்டிங்கை சேர்ந்தும் அதோட கேப்ஸும் நம்ம கார்னர்ஸ் வந்து நமக்கு கிட்ட வருது. இது நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. கேமராவில் எவ்வளோ கிளாரிட்டி வரும்னு தெரியல. டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரல் க்ரியேஷன் தான். கையில் கயிறு இல்லை கம்பி மூலமாக வந்து வுடன் பார்ட்ஸை பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிளான்டரு அப்புறம் ஃப்ளோட்டிங் டேபிள்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இது லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஸ்டேபிளாகவும் இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்குற எயின்ஸ்டீன் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 meters தள்ளி நின்று நீங்கள் முன்னால் ஃபார்வர்டாக நடந்தீங்கன்னா அது உங்களை நோக்கி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து 3D சேம்பர். மேலே வந்து பேர்ட் இல்லை, பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து உள்ளே இருக்க ஆப்ஜெக்டோட 3Dயில் வியூ தான் மேலே இருந்து பார்க்குறது. இது மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த சயின்ஸ் மியூசியமில். அண்ட் ஜிடி நாயுடு அவர்களோட ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் எல்லாமே வந்து அவார்ட்ஸ் எல்லாமே இங்கே பார்க்க முடியும். எக்கச்சக்க அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு அவர் எவ்வளோ இனோவேட் பண்ணியிருக்காரு ஆட்டோமொபைல்லையும் சரி, மற்ற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லேயும் சரி. ஸோ அவரோட கண்டுபிடிப்புகள் வந்து நிறையா இருக்குது. இது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 3 hours தேவைப்படும், சயின்ஸ் மியூசியம் அண்ட் கார் மியூசியம் சேர்த்து. ஸோ இடையில நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிட்ஸோட வரவங்களுக்கு இன்னொரு hour சேர்த்து தேவைப்படும். உங்கள் வீட்டில் ஸ்கூல் போகிற கிட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள சயின்ஸ் மியூசியம் மட்டும் இல்லாமல் ஜிடி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டா சென்டர் இன்னொன்று இருக்குது. ஸோ அங்கேயும் கூட்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம vlog முடியுது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.